இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஜெயராமும் கார்த்திக்கும் நண்பர்கள். வகுப்பில் ஜெயராமுக்கும் கார்த்திக்கும் சின்ன தகராறு ஏற்பட்டது. தவறு ஜெயராம் மீதுதான். அதனால் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. 2 நாட்களாகவே தனியாக பள்ளி செல்லும் கார்த்தியிடம் காரணம் கேட்டார் அம்மா. அவன் நடந்ததை கூறினான். என் கணக்கு நோட்டை ஜெயராம் வாங்கிட்டு போனான். மறுநாள் பள்ளிக்கு நோட்டை கொண்டு வர மறந்துவிட்டான். அதனால் கணித வகுப்பு முழுவதும் நான் வெளியில் நின்றேன். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவித்த கோபத்தில் அவனை திட்டினேன். அதிலிருந்து அவன் என்னுடன் பேசுவதில்லை, நானும் பேசவில்லை என்றான் கார்த்தி. உன்னோட நண்பன் தானே, நீ விட்டு கொடுத்து போகக்கூடாதா என்றார் அம்மா. தப்பு செய்த அவனே என்னிடம் பேசாமல் இருக்கும்போது நான் ஏன் அவனிடம் பேச வேண்டும் என்று எதிர்கேள்வி கேட்டான் கார்த்தி. சரி, உங்க சண்டை அப்புறம் பார்க்கலாம். நாளைக்கு உங்க தாத்தா பாட்டி வர்றாங்க. பரண் மேலே போட்டு வச்சிருக்க பாத்திரங்களை எடுத்து கொடு, நாளைக்கு தேவைப்படும் என்றார் அம்மா. நாற்காலி ஒன்றை போட்டு அதன் மேல் ஏறி நின்று ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து கொடுத்தான் கார்த்தி. ஐயோ, பாத்திரமெல்லாம் ஒரே தூசியாய் இருக்கிறது, இப்ப என்ன பண்றது? வருத்த மேலிட கேட்டார் அம்மா. இதுல என்னம்மா பிரச்சனை? தூசியை துடைத்து விட்டு கழுவி பயன்படுத்த வேண்டியதானே என்றான் கார்த்தி. அதே மாதிரி தான், உன் நல்ல நண்பன் தூசியை போல சின்ன தவறு செஞ்சிட்டான், அதை மன்னித்து பேச வேண்டியதுதானே என்றார் அம்மா. கார்த்திக்கு தன் தவறு விளங்கியது. சரியாக சொன்னீங்க அம்மா, சின்ன தவறுக்காக நல்ல நண்பனை இழக்க இருந்தேன். இப்பவே ஜெயராம் வீட்டுக்கு போய் வீட்டு பாடமெல்லாம் செஞ்சிட்டு வாரேன் என்றபடி உற்சாகமாக ஓடினான் கார்த்தி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இவ்வுலகத்தில் பணம், பொருள் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட முடியும். ஆனால் நமக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையான உறவுகளை அவ்வளவு எளிதில் சம்பாதித்து விட முடியாது. நமது சம்பாத்தியம், பணம், பொருள் எல்லாம் ஒரு நாளில் நம்மை விட்டு விலகினாலும் நம்மை உண்மையாய் நேசிக்கிற உறவுகள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்மை விட்டு பிரியாது. தேவனும் நம்மீது அன்பு கொண்டபடியால் தான் நம்மீது பாவம் இருந்த போதும் அதை பொருட்படுத்தாது இவ்வுலகில் வந்து நமக்காய் மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து நம்மை பரலோகில் சேர்க்க மீண்டும் வரப்போகிறார். எனவே நாம் அவரை எதிர்கொண்டு போக மற்றவர் மீது அன்போடும் அரவணைப்போடும் வாழ்வோம். தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் ஆவியை தாருங்க, ஆவியின் வரங்களை தாருங்க. எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.